அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் 24வது நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலாவுடைய மேலான ரஹ்மத்தினால் அதை கபூல் செய்து நம்முடைய எல்லா விதமான பிழைகளையும் குற்றங்குறைகளையும் அல்லாஹ் தஆலா மறைத்து மன்னித்து புரிவானாக. அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நாளை மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி, நாம் கடைசியாக பேசும் பொழுது ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முத்தாவுடைய போரில் ஷஹீதாக்கப்பட்ட செய்தியை நாம் சொல்லியிருந்தோம். அதனை தொடர்ந்து அந்த போரில் அடுத்த தளபதியாக இஸ்லாத்துடைய கொடியை, மார்க்கத்துடைய கொடியை தாங்கி பிடித்த சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நாம் இன்றைய தினம் பேசியிருக்கிறோம். இவர்களை பொறுத்தவரையில் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் சந்தித்த கூட்டம், சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய செய்தி 6 பேர் என்பதாக சில பதிவுகள் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் 12 பேர் கொண்ட ஒரு குழு மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் சந்தித்தார்கள். சந்தித்த அந்த முதல் சந்திப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள், கலிமா சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த 12 பேரில் ஒரு நபர் தான் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா. மதீனாவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் 12 பேர்ல இவரும் முதல்ல. அதற்கு பிறகு இரண்டாவது பையத்துல் அகபத்து சானியான்னு சொல்லுவாங்க. 2வது வருடம் 23 பேர் கொண்ட ஒரு குழு மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அந்த 73 பேர் கொண்ட குழு உருவாகுவதற்கு இந்த 12 பேர், குறிப்பாக சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரணம். இவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, எவ்வளவு உறுதியான ஈமானோடு இவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது, வருவதற்கு முன்னால் மதீனாவுடைய அரசர் என்று கூட நாம் சொல்லலாம். அதாவது ஒரு அரசரை எந்த அளவுக்கு மதிப்பாங்களோ அதே செல்வாக்கை பெற்ற ஒரு மனிதன் ஒருத்தர் இருந்தார், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவர் என்னவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தூண்டுதல் வேலைகளை, சதி வேலைகளை செய்கிறானோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது முதல் ஆளா யார் இருப்பாங்கன்னா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு ஒரு ஞானத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சதியை முதலில் விளங்கி அதற்கு எதிர்வினையாற்றக்கூடியவர்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா. இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார்கள்? பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுக்கு பாத்தியப்பட்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவை பெற்றவர்கள். நாம் ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் குத்பா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சில மக்கள் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, வர வெளியில நிற்கிறாங்க பள்ளி வாசல்ல. அப்படி வாசல்ல நிற்கும் பொழுது உள்ள வந்தவங்க அந்த நெருக்கடியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்லிசு, நீங்களாம் அப்படியே உட்காருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னது எதுக்குன்னா, கூட்டம் நிறைய இருக்க மாதிரி தெரியுது, கீழே அப்படியே உட்காருங்கன்னு சொன்னது. இப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு சஹாபி வெளியிலிருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, பள்ளி உள்ள கூட வரல. உட்காருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த சஹாபி அப்படியே வாசல்லையே உட்கார்ந்தாங்க அப்படின்னு செய்தி நம்ம பார்த்தோம். அது வேற யாரும் இல்லை, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா. இப்போ இந்த செய்தி பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படும் பொழுது அவர்களை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஜாதகல்லாஹு ஹிர்ஸன் அலா
தவாஇ இல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை மதிக்கக்கூடிய தௌஃபீகை அதிகமாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு இன்னொரு துஆ செஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருப்பாங்க, கொஞ்சம் தூரம் நடந்துட்டாங்க அப்படின்னா மயக்கம் வந்துடும். இப்படி அடிக்கடி மயக்கம் போட்டு விடுற ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய சகோதரர், அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவரா சில அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து துஆ செய்ய சொல்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், இவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க, அடிக்கடி நீங்க துஆ செய்யுங்க. அப்படி துஆ செய்ய சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவருடைய மௌத்தை நல்ல மௌத்தாக்கு, அல்லது இவருக்கு நீ ஷிஃபாவை கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடைச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தினால் அவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை நீங்கிச்சு, ஷிஃபா கிடைச்சது. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தினால் அவருடைய மௌத் ஷஹாதத் ஆகுது, மௌத்தா போன ஷஹீதாகிறாங்க. அதற்கு முன்னால் இவர்கள் செய்த விஷயங்கள், குறிப்பாக இவங்களுடைய விஷயத்தில் குர்ஆனில் ஆயத்து இறங்கியிருக்கு. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய அவை கவிஞர்கள் என்று சொன்னால் சீனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, அதில் சீனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா, மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா. இந்த 3 பேரும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை கவிஞர்கள். பள்ளியில் வைத்து அவர்களை பாட சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது உம்ரத்துல் கலான்னு சொல்லுவாங்க, ஹுதைபியாவுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செஞ்சார். இப்போ அந்த செஞ்ச உம்ரால இவங்களும் இருக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அந்த இடத்தில் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவிதையை படிக்கிறாங்க. கவிதையை படித்த உடனே அங்க இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை பற்றி படிச்சாங்கன்னா, காஃபிர்களை பற்றி. அப்படி படிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறாங்க, அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, எங்க இருக்கிறீங்கன்னு தெரியுதா? ஹரம்ல இருக்கிறீங்க, நீங்க காஃபிர்களுக்கு எதிராக காஃபிர்களை பத்தி ஏன் பேசுறீங்க, ஏன் கவிதை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப அந்த இடத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஹு யா உமர், உமர் அவர்களே நீங்க அவங்கள விடுங்க, வாழணும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்யற போரின் மூலமாக, உங்களுடைய ஆயுதங்களின் மூலமாக காஃபிர்கள் தாக்கப்படுவதை விட, காஃபிர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை விட, இவர்களுடைய கவிதையின் மூலமாக காஃபிர்கள் இன்னும் அதிகமாக நோயை அனுபவிக்கிறாங்க. அதனால இவங்களை பாட விடுங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த கவிதை பாடுறதுனால பாடிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஆயத்தை இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கவிஞர்களை மடையர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்கிற ஒரு ஆயத்து இருந்தது. அது யார் விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, காஃபிர்களுடைய விஷயத்துல. காஃபிர்கள் அருவருப்பான கவிதைகளை, தம் மன இச்சைக்கு தகுந்த மாதிரி உள்ள கவிதைகளை பாடுவாங்க. அந்த விஷயத்துல இறங்குது. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, அது என் விஷயத்துல இறங்கிருச்சோன்னு கேட்டுட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஆயத்து இருந்ததுன்னா, இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ذكرுல்லாஹ கஸீரம். அந்த ஷாயிர்கள், கவிதைகள் பாடக்கூடிய கவிஞர்கள் அல்லாஹ் சொன்னது, திட்டி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனது உங்களை அல்ல, இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத். அந்த மடத்தனமான கவிஞர்கள் யாரு? அது காஃபிர்கள். இங்கே யார் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான்? நல்லவர்களும் இருக்கிறாங்க, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்ல, அவர்களை குறிப்பிடவில்லை என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திருக்கிறார். எதனால? இவங்க கவலைப்பட்டதுனால. அதுக்கடுத்து இன்னும் சில செய்திகளையும் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீண்ட ஒரு பயணமா இருக்குது, ரொம்ப வெயில் நேரத்தில் பயணம் செய்யற மாதிரி இருக்குது அப்படின்னா
அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலேயே, அந்த பயண கூட்டத்திலேயே ரெண்டு பேர் தான் நோன்பு வச்சிருப்பாங்க. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு கடுமையான வயதாக இருந்தாலும் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய, குறிப்பாக பயண நேரத்திலும் கூட நோன்பு வைக்கக்கூடிய பழக்கத்தை அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு ஏற்றவாறு கடைசியாக இவருடைய மௌத் ஷஹாதத் என்பது மொத்தாவுடைய போரில் நடைபெறுகிறது. அந்த செய்திகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லகத் ருஃபிஉ இலைய ஃபில் ஜன்னah, இவர்கள் என்னின் பக்கம் சொர்க்கத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். எப்ப சொல்றாங்க? வஃபாத்தான அந்த நேரத்தில் அங்க நடக்கிற செய்திகளை சொல்லும் பொழுது இந்த மூவரும் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துடைய நற்செய்தியை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை நமக்கும் நசீபாக்குவானாக. நாளை மறுமையில் அவர்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்து வாழக்கூடிய தௌஃபீகை நமக்கு தருவானாக. சொர்க்கத்தில் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் நம்முடைய சமூக மக்கள் அனைவரும், குறிப்பாக நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நம்மை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.